உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இன்னைக்கு சாமி சிவானந்த பரமஹம்சருடைய ஜீவ ஐக்கிய நாள். அது அவர் பழனியில் நம்ம அப்பியாஸ் ஆலயத்துக்கு நம்ம போயிருப்போம். பழனியில் இருக்கக்கூடிய அப்பியாஸ் ஆலயத்தில் அவர் ஜீவ ஐக்கியமான நாள். அது ஜூன் 21. ஸோ இந்த ஜீவ ஐக்கியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே தெரிவிக்கணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் இங்கே உங்கள் முன்னாடி வந்து நிற்கணும்னு நினச்சது. இப்போ ஜீவ ஐக்கியம் அப்படின்னு சொல்லும்போது சாமி உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் அப்படிங்கிற நூலில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சித்த வித்தையை வாங்கி சரியான புருவ மத்திய தியானத்தை செஞ்சு செத்து போகாமல் மரணம் அடைந்தவரை சமாதி கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ செத்து போகாமல் மரணம் அடைந்தவரை அப்படின்னு சொல்லும்போது செத்து போகிறது மரணம் அடைகிறது ரெண்டும் வேற வேறையா ஒன்றா? செத்து போகிறதுனா என்ன, மரணம் அடைகிறதுனா என்ன? ஸோ உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தானே வச்சுருக்குறாங்க. மரணம் அடைதல் அப்படிங்கிறதும் செத்து போதல் அப்படிங்கிறதும் ஒரே மீனிங் தான் இருக்குது. ஆனால் சாமி சித்த வேதத்தில் அப்படி அவர் எழுதலை. செத்து போகாமல் யார் மரணம் அடைந்தாரோ அப்படின்னு சொன்னால் அப்போ ரெண்டும் வேற வேறன்னு தானே அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு என்ன வித்தியாசங்கிறது தெரிஞ்சாதான் சாமி ஜீவ ஐக்கிய நிலைமையில் எந்த நிலைமையில் அவர் அடைஞ்சிருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதல்ல செத்து போகிறதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்த்தோம்னா, நம்ம உடம்புக்குள்ளார சத்து அது ஜீவனாக இருக்குது, உயிர் தன்மையாக இருக்குது, உயிர் ஆற்றலாக இருக்குது. நம்ம வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் அறியும் போதும் அந்த ஜீவ ஆற்றலை பயன்படுத்தி தான் அதை செலவு பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சிட்ருக்கிறோம். நாம் இங்கே உலகத்தில் முன்னெடுத்து வைக்கக்கூடிய எல்லா காரியங்கள்லையுமே செலவாகி போகிறது எது அப்படின்னா நம்மளுடைய ஜீவன் தான். என்னதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டாலும், நோய் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலும், சரியாக வேலைக்கு சாப்பிட்டாலும், எவ்வளோ ஒரு ஃபிட்னஸை நம்ம மெயின்டைன் பண்ணாலும் கூட அவர் இறுதியாக என்ன ஆகிறாரு, உலகத்தில் செத்து தான் போகிறாங்க. அப்போ செத்து போகாமல் இருக்கிறதுக்கு வழி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம இது நாள் வரைக்கும் யோசிச்சதில்லை. அதுக்கு பதிலாக நாம் என்ன மாதிரியான சிந்தனையில் இருக்கிறோம், பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் செத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய தீர்மானமே செத்து போகிறதுங்கிறது உறுதியானது தான் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறோம். செத்து போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு சொல்லி நாம் ஆலோசிக்காததுனால தான் நம்ம செத்து போகிறதுக்கே காரணமாகுதுன்னு சாமி சொல்கிறார். அப்போ முதல்ல நாம் ஏன் செத்து போகிறோன்னே நமக்கு தெரியறதில்ல. உலகத்தை பொறுத்த வரைக்கும் செத்து போகிறதுக்கான ரீசன்கள் என்னென்னு சொல்கிறாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டு, நோய்வாய்ப்படுறது அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க இல்லையா. உடல் உறுப்புகள் சேதம் ஆயிடுச்சு, அது பழுதாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட செத்து போகிறதுன்னு சொல்கிறாங்க. சரி, இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ அவர் சாக மாட்டாரா அப்படின்னா அவரும் செத்து தான் போகிறார். அப்போ செத்து போகாமல் இருக்கிறதுக்கான வழி என்னங்கிறத யாரும் ஆலோசிக்காததுக்கு காரணம் அப்படி ஒருத்தரை நம்ம நிஜத்தில் பார்த்தது கிடையாது. அதனால தான் அவங்களுடைய நிலைமை என்னங்கிறது நமக்கு தெரியறதில்லை. முதல்ல இந்த செத்து போச்சுங்கிற வார்த்தையே எதுலேருந்து வந்திருக்குது அப்படின்னா சத்து போயிடுச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. மலையாளத்தில் இப்பவும் அப்படிதான் சொல்லுவாங்க, ஆயால் சத்து போய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது தமிழ்லேருந்து வந்த பாஷை தானே மலையாளம்ங்கிறது. அப்போ சத்து அப்படிங்கிறது நமக்குள்ளார இருக்கக்கூடிய பிராணன், அது தீர்ந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான் சத்து போயிடுச்சுங்கிறது. நம்மளுடைய ப்ரொனவுன்சியேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது செத்து போயிடுச்சுங்கிற வார்த்தையா அது மாறிடுச்சு. அப்போ அந்த சத்தா இருக்கக்கூடிய ஒரு பொருள் நமக்குள்ளார தீராமல் அதை பாதுகாத்து வைக்கிறவங்க தான் செத்து போகாமல் இருக்கிறவங்க. அப்போ செத்து போகாமல் அப்படின்னு சாமி எதுக்காக அதை குறிப்பிடுறாருன்னா, அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய பிராணனா இருக்கக்கூடிய ஜீவ ஆற்றலை செலவு பண்ணாமல் அவங்க உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கணும். அப்படி ஒரு நிலையில யார் இருக்கிறாங்களோ அவங்க செத்து போறது கிடையாது. இப்போ திருமூலருடைய ஒரு வார்த்தையை கூட கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை.
காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படிங்கிறார். கூற்றுனா யமன். அந்த யமனை எட்டி உதைக்கிறதுக்கான, அந்த மரணத்தை வெல்வதற்கான குறி என்ன? காற்றை பிடிச்சு வைக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியாததுனால தான். அப்போ இந்த காற்று மூலமாகத்தான் நமக்கு இந்த ஜீவ ஆற்றலானது அதிக அளவில் வெளியில போயிட்டே இருக்கு. காலையில் எந்திரிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்குறோம், எல்லா வேலைகளையும் செய்கிறோம், ஜீவாற்றல் விரயமாயிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தை இருக்கிற வரைக்கும் இந்த ஆற்றலினுடைய செலவழிப்பை நம்மளால தடுக்க முடியறது கிடையாது. இந்த இறைவனை நேரடியாக சந்தித்தவங்க, அனுபவப்பட்டவங்க, இவங்களாம் எந்த வகையா போய் சந்திச்சிருப்பாங்க? புராண கதைகள்ல கவனிச்சு பார்த்தோம்னா, ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து தவம் பண்ணியிருப்பாங்க. உள்நிலை பயணத்துல இருந்திருப்பாங்க. தன்னுடைய சக்தியை வெளியில போக விடாம தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு தான் இறைவனானவர் அனுபவப்பட்டிருக்கிறாரு. அவங்க தான் மோட்சம்னா என்னங்கிறத அனுபவப்பட்டிருக்கிறாங்க. நாம அந்த மாதிரி நம்மளுடைய சக்தியை உள்ளுக்குள்ள நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறது கிடையாது. அதனால தான் அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த மாச தொடக்கத்துல நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு பருப்பு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போம், சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிடி பருப்பு எடுத்து டெய்லி சமைச்சுக்கிட்டே இருக்கிறோம். கையை விடுறோம், பருப்பு இருக்குது, ஒரு பிடி எடுக்கிறோம். மாச கடைசி ஆகும்போது என்ன ஆகுது? தீர்ந்து போன உடனே அந்த பேக்கெட்டை தூக்கி குப்பையில போட்டுருவோம். அந்த பேக்கெட் எவ்வளோ பிரிண்டிங் குவாலிட்டியில எவ்வளோ அழகா நேர்த்தியா செய்யப்பட்டிருந்தாலும் பருப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பேக்கெட் என்ன ஆகும்? குப்பைக்கு தான் போகும். அதை யாரும் பத்திரப்படுத்த போறது இல்லை. அந்த பருப்பு இருக்கிற வரைக்கும் அந்த பேக்கெட் என்ன பண்றோம்? கை கட்டுற தூரத்துல, கண்ணுக்கு படுற இடத்துல அவ்வளோ பத்திரமா நம்ம பாதுகாத்துட்டு தானே இருக்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த உடம்பு அப்படிங்கிறது. இது ஒரு பேக்கெட். இது அதுல ஜீவன்கிற பருப்பு உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கான மரியாதை. இந்த உடம்பை நம்ம அவ்வளோ தூரம் பாதுகாக்க வேண்டியதா இருக்கும். உள்ள அந்த பருப்பு தீந்து போச்சுன்னு சொன்னா, அந்த சத்து தீந்து போயிடுச்சுன்னு சொன்னா, இதை எரிக்கிறதுக்கோ புதைக்கிறதுக்கோ தான் உபயோகப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் உடம்பை பத்தி கேர் பண்ணி யூஸ் கிடையாது. அப்போ அந்த ஜீவனா இருக்கக்கூடிய அந்த சத்தை யார் ஒருத்தர் தீர்க்காமல் இருக்கிறாரோ அவர்தான் சரியாக புருவ மத்திய தியானத்தை செய்தவர். நமக்குள்ளார தூங்கும் போது எப்படி இந்த சத்து சேமிக்கப்படுதோ, எப்படி வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியாம, கேட்க முடியாம, அறிய முடியாம இருக்கிறோமோ, அந்த மாதிரி பகல் நேரத்திலையும் நாம் இருக்கணும். யோகிகள்லாம் அப்படித்தானே இருக்கிறாங்க. பிரம்ம பிடிச்ச பறி அவங்களுடைய சிந்தனையில உள்முகத்திலேயே இருக்கும். ஆனா அவங்க வெளியில நடமாடிட்டு இருப்பாங்க. வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தா கூட தன்னுடைய ஜீவ ஆற்றல செலவாகாத அளவுக்கு அவங்க அதை பார்த்துக்கிட்டே தான் செய்யறாங்க. அந்த மாதிரியான வாழ்வியல் முறையை தான் சாமி சிவானந்த பரமஹம்சர் நம்ம எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதுக்கு தான் சாமி அந்த உபதேச முறைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி செய்யறவங்க தான் செத்து போக போறது கிடையாது. இப்போ மரணம் அடைதல்னா என்ன? அப்போ செத்து போகக்கூடாது, ஆனால் மரணம் அடைகிறவங்கள அந்த மாதிரி சமாதி அடக்கம் பண்ணலான்னு சொல்றாங்க. மரணித்தல் அப்படின்னா என்ன? இந்த மரணம்ங்கிறது மறத்தல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. மறிக்க படித்தல் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. மறிக்க அப்படின்னா மறக்கிறதுன்னு அர்த்தம். எதை மறக்கணும்? நான்கிற இந்த நிலைமையையும் இந்த உலகத்தையும் மறக்கிறதுக்காக படிக்கிறதுக்கு பேர் தான் மறிக்க படித்தல். செத்து போகும்போது நம்முடைய நிலைமையானது என்ன மாதிரி இருக்குது? நான் யாருங்கிறது தெரியறதில்ல, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியறதில்ல, இந்த உலகம்ங்கிறது இல்லாமல் போயிடுது. அப்போ இதெல்லாம் உயிர் இருக்கும் போதே நாம் மறந்து பழகணும். உயிர் இல்லாதப்ப இதெல்லாம் நினைவுக்கு வராமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த உயிராற்றல் இருந்தும் அதை பயன்படுத்தாம நம்ம இதெல்லாம் வெளி விஷயங்களை விட்டுட்டு இருக்கிறதுக்கு முடியுமா? அதுதான் மறிக்க படிக்கிறதுங்கிறது, அதுதான் மறக்க படிக்கிறதுங்கிறது. அப்படி இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை அந்த உயிராற்றல் இருக்கும் போதே நம்ம மறந்து பழகணும். அப்படி மறந்து பழகும் போது நமக்கு பந்தங்கள் ஏற்படுறது கிடையாது. நம்ம எந்த ஒரு பற்றுகளுக்குள்ளாரையும் போய் சிக்கிறது கிடையாது. நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம். எந்த ஒரு விருப்பு வெறுப்புங்கிறது நிலைமையே இல்லாம எல்லா வேலைகளையும் செய்ய முடியுங்கிறார். அப்படி நம்மளுடைய உள்நிலை பயணத்திலேயே கவனத்தை வச்சுக்கிட்டே இங்க எல்லா வேலையும் செய்ய முடியும். நம்ம வண்டி ஓட்டும் போது பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறோம் இல்லையா? கவனத்தை பேச்சில் வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறோம் இல்லையா? சரியா இண்டிகேட்டர் போடுறோம், சரியா பிரேக் பிடிக்கிறோம், சரியா திரும்புறோம். அது ஒரு பழக்கத்துல அது பாட்டுக்கு இயல்பா போயிட்டே இருக்குது இல்லையா?
அந்த மாதிரி நம்மளுடைய எல்லா நடவடிக்கைகளுமே ஒரு பழக்கத்துக்குள்ளாரதான் இருக்குது. அதை கவனிச்சுதான் நம்ம அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளார கவனத்தை வச்சுக்கிட்டே எல்லா வேலைகளையும் இங்க செய்ய முடியும். அந்த உள்முக பயணத்திலேயே கவனத்தை சிதறாம வச்சிருக்கும் போது மட்டும்தான் நமக்கு இந்த உலகம்ங்கிற பதிவானது ஏற்படாம இருக்கும். இந்த உலகம்ங்கிற ஒரு பதிவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா திரும்ப திரும்ப நம்ம அதை ரொட்டீனா செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு ஏற்படும். ஜீவ ஆற்றலை திரும்ப திரும்ப விரயம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம பிறந்ததுல இருந்து ஒரு 50-60 வருஷமா இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். உலகம் என்ன சொல்லி கொடுத்துச்சோ அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்ப நாம இந்த உலகம் சொன்ன விஷயங்கள்ல இருந்து நாம யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமா? நம்மளை பத்தின அட்ரஸ் என்னன்னு தெரியுமா? நம்முடைய அடையாளம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? சின்ன வயசுல நம்மளை குழந்தைன்னு சொன்னாங்க, அப்புறம் இளையவன்னாங்க, அப்புறம் முதியவன்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கும்போது மாணவன்கிறாங்க, வேலை செய்யும் போது தொழிலாளிங்கிறாங்க. இப்படி எவ்வளோ ஐடி கார்டு நம்மகிட்ட இருக்குது, எவ்வளோ அடையாளங்களை சுமந்து இருக்கிறோம். அப்ப இது எதுவுமே நம்மளுடைய அடையாளங்கள் கிடையாது. உண்மையான நம்மளுடைய அடையாளம் என்ன? உண்மையாவே நாம யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த உலகங்கிற அவஸ்தையை விட்டுட்டு நம்ம உள்ள போனாதான் தெரிஞ்சுக்க முடியும். தன்னை அறியணும் அப்படின்னு சொன்னா மற்றொன்றை பார்க்கக்கூடாது. இந்த மற்றொன்றை பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னா நாம யாருன்னே தெரிஞ்சுக்காமலே கடைசியில செத்து போக வேண்டிய நிலைமை தான் ஏற்படும். அந்த யோகிகள் எல்லாம் தன்னைத்தானே பார்த்துக்கிட்டு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை மறந்துருந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த இறைத்தன்மையானது கிடைச்சிருக்குது. அவங்கள நம்ம இறைவனுக்கு நிகராக கவனிச்சு பார்க்குறோம், அவங்கள வணங்குறோம் அப்படின்னா அவங்க மற்றவங்களுடைய குறைகளையோ நிறைகளையோ கவனிக்கிறது கிடையாது. அவங்க தன்னை மட்டுமே முழுக்க முழுக்க கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. முழு கவனமும் என் மேல இருக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு உலகமானது மறந்து தானே போகும். உலகம் எப்படி எனக்கு நினைவுக்கு வரும்? இந்த உலகம் நினைவுக்கு வருதுன்னு சொன்னா என் மேல எப்படி கவனம் வரும்? இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் நமக்குள்ளார ஒரு உயிராற்றல் இருக்குது, அதை பத்தி சிந்திச்சிருப்போமா? இந்த உலகத்தினுடைய கவனத்துல இருந்துட்டோம். உலகத்தோடையே நம்ம காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம செயல்பட்டுட்டு இருக்கிறோம். எவ்வளோ நிமிஷம் நமக்குள்ளார ஒரு உயிர்னு ஒன்று இருக்குது, அந்த உயிராற்றல் செயல்பட்டுட்டு இருக்குது. அது இல்லைன்னா நம்ம நடமாட முடியாது. இதை பற்றி ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சிருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தை இருக்கிற வரைக்கும் இந்த சிந்தனைகளுக்குள்ள நம்ம போக முடியறதில்ல. ஜீவனை பற்றி சிந்திக்க முடியறது கிடையாது. அந்த ஜீவனை நாம அதோகதியாக செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்படி தீர்க்கிறவங்க தான் செத்து போறவங்க. தீர்க்காமல் இந்த உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாகாமல் அதை கவனிக்காமல் தன்னை மட்டுமே யார் ஒருத்தர் கவனிக்கிறாங்களோ அவங்க தான் மரணம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தன்னை மீட்டெடுத்தவங்க. அவங்க மறிக்க படித்தவங்க. எப்படி செத்து போறதுன்னா என்னங்கிறத முழுசா தெரிஞ்சவங்க. அவங்க கண்டிப்பா செத்து போறது கிடையாது. நாம செத்து போறதுன்னா என்னன்னு தெரியாதனால தான் செத்து போயிட்டு இருக்கிறோம். செத்து போறதுன்னா அதனுடைய பலன் என்னவா இருக்கும், அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியாதனால செத்து போயிட்டு இருக்கிறோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த உலகத்தை மறந்து பழகணும். நம்மளுடைய உண்மையான அடையாளம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனுக்கு எப்படி ஆதி அந்தமும் இல்லையோ, எப்படி அவனுக்கு தொடக்கமும் முடிவும் இல்லையோ, அந்த நிலைமையில் இருக்க வேண்டிய நாம தான் இப்போ கடைநிலையா இருக்கக்கூடிய அகங்காரத்தோட விருப்பு வெறுப்புகளை சுமந்துக்கிட்டு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு அந்த உயிர் ஆற்றலை செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம். என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் அதை செலவு பண்றோம்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், ஆனா அதுக்கெல்லாம் அந்த உயிராற்றலை செலவு பண்ணிட்டே தானே இருக்கிறோம். அந்த உயிராற்றல் இல்லைன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம உடம்பானது என்ன நிலைமைக்கு போகும்னு நினைச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் இந்த உடம்புல எந்த ஒரு துர்நாற்றமும் உண்டாகிறது கிடையாது, பிணவாடை உண்டாகிறது கிடையாது. ஏன்னா அது உண்டாகாம உள்ள இருக்கக்கூடிய அமிர்தமா இருக்கிற அந்த சத்து, அந்த ஜீவன் அதை பாதுகாத்துட்டு இருக்கு. இந்த உடம்ப ஜீவனை விட வேற யாராலையும் அவ்வளோ சிறப்பாக பார்க்க முடியாது. அதனால இந்த உடம்பை கவனிக்கிறதுக்காக வேண்டி நாம உயிரை இழந்துட்டோம்னு சொன்னா கடைசியில நம்ம கையில ஒண்ணுமே இல்லாம போயிடும். முதலுக்கே மோசமான நிலைமை தான் ஏற்படும். நாம உயிராற்றலை பாதுகாத்தோம்னு சொன்னா அந்த உயிராற்றல் இந்த உடம்பை நல்லா பாதுகாத்து. அதனால தான் அந்த உயிராற்றலுக்கு சத்வ குணம்னு சொல்றது. அது காப்பாற்றக்கூடிய குணத்தை சார்ந்தது. இந்த உடம்புல புழுக்கள் உற்பத்தியாகாம அது பார்த்துக்கிட்டு இருக்குது, கெட்ட நீர் உண்டாகாம அது பார்த்துட்டு இருக்குது, இந்த உடம்பு விரைச்சு போகாம பார்த்துட்டு இருக்குது. அந்த ஜீவன் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த உடம்பை நாம பாதுகாக்கிறது சிறந்ததா இல்ல ஜீவனை பாதுகாக்க விடுறது சிறந்ததா? நம்மளால இந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமா அந்த உடம்ப?
அப்போ உடம்பு மேலே நம்ம அக்கறை வச்சுக்கிட்டு உடம்பை சரி பண்ணணும்னு சொல்லி ஜீவனை இழந்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் கடைசியில் நமக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். இயேசு கிறிஸ்து கூட அவருடைய பிரசங்கத்தில் சொல்லுவார், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் உடலுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் உடம்புக்காகவும், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் கவலைப்படுகிறது என்ன? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தை அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் ஜீவனை காப்பாற்றணும்னு சொல்லி வெளியில் ஓடி ஓடி ஆகாரத்தை தேடி போயிட்டே இருக்கிறேன். ஆனால் ஜீவனை இழந்துட்டோன்னு சொன்னால் அந்த ஆகாரத்துக்கான சொத்துக்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஜீவனை பாதுகாத்து வைக்கிறது தானே ரொம்ப சிறந்த விஷயம்னு கேட்குறாரு அவர். ஆகாரத்தை விட ஜீவன் தானே முக்கியங்கிறார். ஜீவன் சரியாக அது உள்நிலைப்படுறதுக்கு தானே நம்ம ஆகாரம் சாப்பிட்றதே. ஆனால் நாம் ஜீவனை இழந்து ஆகாரத்தை சாப்பிட்டு என்ன யூஸ்ன்னு கேட்குறாரு. சாமியும் 13வது அத்தியாயத்தில் அன்னம் பற்றி பேசும்போது அசுவாக இருக்கக்கூடிய பிராணனை வெளியில் போக விடாமல் அதை அயனம் செய்வது, தடுத்து நிறுத்துறது, அதுதான் அன்னம்ங்கிறார். தண்ணி குடிக்காம நம்மளால ஒரு 7-8 நாள் வரைக்கும் உயிரோடு இருக்க முடியும். சாப்பிடாம ஒரு 20-30 நாள் வரைக்கும் கூட உயிரோடு இருக்க முடியும். ஆனால் சுவாசிக்காம நம்மளால எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்க முடியும்? 1 நிமிஷம் இருக்க முடியுமா? 2 நிமிஷம் இருக்க முடியுமா? அப்போ ஜீவனுக்கான அன்னம்ங்கிறது எது? ஜீவனை பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிராணங்கிறது என்னது? அதுதானே ஜீவனுடைய உணவா இருக்குது. அதைத்தானே நம்ம உட்கொள்ள வேண்டியதா இருக்குது. நம்ம அதை வெளியில விட்டுட்டு தீர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா செத்து தான் போக வேண்டியதா இருக்குங்கிறது தான் சாமி சொல்லக்கூடியது. அதனால தான் உடம்ப கவனிச்சாலும் சரி, நம்ம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சாலும் சரி, நம்ம ஜீவனை இழந்துட்டோம்னு சொன்னா நம்மளை இறப்புல இருந்து காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது. அந்த இறப்புல இருந்து நம்ம தப்பிக்கணும்னு சொன்னா நாம தான் அந்த ஜீவனை பாதுகாத்து வைக்கணும். அதுக்கு தான் இந்த வித்தை கொடுக்கப்பட்டிருக்குது. சாமியினால இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சித்த வித்தை அப்படிங்கிற இந்த அபியாசத்தினுடைய நோக்கமே அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவன் மேல ஸ்நேகத்தை உண்டு பண்ணி அதை உள்நிலையிலேயே எப்பவுமே வச்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை கொடுக்கறது தான். இப்படி ஒரு பயிற்சியில நாம் இருந்தோம்னு சொன்னா நம்ம ஜீவனை வெளியில போக விடுறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. அந்த ஜீவன் மேல இருக்கக்கூடிய ஸ்நேகத்துல அதை நம்ம வெளியில விட மாட்டோம். அதனாலதான் 3ஆம் அத்தியாயத்துல கூட சாமி ஒரு கேள்வி கேட்பாரு, உம்முடைய ஜீவனை நீர் நேசிக்கிறீரா? ஆமா, ஜீவனை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்பொழுது அதை வெளியே விடுவீரான்னு கேட்கிறார். அப்ப நாம ஜீவனை வெளியில விடுறோம்னு சொன்னா அதை நேசிக்கிறதா அர்த்தம் இல்லைங்கிறார். அந்த ஜீவனை நசிய செய்யறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்குறோம்னு சொன்னா அந்த ஜீவன் மேல ஸ்நேகம் இல்லை. அது வெறும் வாய் வார்த்தையில இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, செயல்முறையில் அது இல்லை அப்படிங்கிறார். அப்படி தன்னுடைய ஜீவனை நேசித்து அதை உள்நிலைப்படுத்தினவங்க தான் மரிக்க படித்தவங்க, அவங்க தான் மரணம் அடைந்தவர்கள். அவங்களுக்கு இந்த சமாதி கட்டடம் ஏற்படுத்தி அவங்கள நம்ம பத்திரப்படுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூலில் சாமி கொடுத்த ஒரு விஷயம். ஸோ அதையே நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது இதுதான். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க.